அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மிஷன் 80 குரூப் 2A மெயின்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பாக நம்மளுக்கு யூடியூப்ல லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதில் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? எஸ். இது நம்மளுடைய முக்கியமான ஒரு கிளாஸ். இது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா லிட்ரரி பர்சனாலிட்டிஸ், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான எழுத்தாளுமைகளை பற்றி அவங்களுடைய பங்களிப்புகள் என்ன மாதிரி இருக்கு. முக்கியமான எழுத்தாளுமைகள்லாம் தற்கால எழுத்தாளுமைகள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் எங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இண்டிபெண்டன்ஸ் டைமில் முக்கியமாக இண்டிபெண்டன்ஸ் டைமில் இருந்த முக்கியமான எழுத்தாளுமைகள், அதை தாண்டி ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட எழுத்தாளுமைகள்லேருந்து நம்ம அதிகமாக கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த வகையில் நம்ம கிளாஸில் பார்ப்போம். பாரதியார், பாரதிதாசன், ராஜாஜி, கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள், நாமக்கல் கவிஞர், அந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் லிட்டரரி பர்சனாலிட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் லிட்டரரி பர்சனாலிட்டிஸ், அதாவது தமிழ்நாட்டுடைய முக்கியமான எழுத்தாளுமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனை கொடுங்க. நான் கட்டாயமாக கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டின் கேட்குறது என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ரிப்ளை பண்ணவங்களுக்கு கட்டாயமாக நான் லைக் கொடுக்குறேன். ஓகேவா? எஸ், தமிழகத்துடைய எழுத்தாளுமைகள். அதில் முதல் எழுத்தாளுமை பாரதியார். ஓகேவா? ஏன்னா பாரதியார் தவிர்த்து தமிழ்நாடு எழுத்தாளர்களை பேச முடியுமா? எஸ், பேச முடியாது. ஆமாவா இல்லையா? அப்போ பாரதியோடைய முக்கியமான ரோல், அது குறிப்பாக சுதந்திரம் சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாருங்கிறத பார்ப்போம். பாரதியார், அதில் பாருங்க, பாரதியார் புதுச்சேரியில் தங்கியிருந்த காலகட்டத்தில் பண்ணார். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பாரதியாரோட லிட்டரரி ஒர்க்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, எழுத்து சார்ந்த வேலைகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா? அவரோட ஜேர்னல்ஸ் தான் தனி டாபிக். அவர் வந்து ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா, ஒரு பத்திரிகையாளராக எந்த மாதிரி வேலைகள் பண்ணாருங்கிறது தனியாக பார்ப்போம். ஓகேவா? அவர் ஒரு எழுத்தாளராக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். புதுச்சேரியில் தங்கியிருந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறார், பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்க்கிறார். ஆமாவா இல்லையா? எஸ். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற குறிப்பிடத்தக்க படைப்புகள் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஓகே, புதுச்சேரியில் தங்கியிருந்த காலகட்டத்தில் பாரதியார் அவர்கள் எழுதுறாங்க. அது குறிப்பாக 1907 சுதேச கீதங்கள் என்ற தொகுப்பை வெளியிட்டார். எந்த வருஷம்? 1907. ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்கில் 1908 மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? 2 இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் 1907 தான் கொடுத்துருக்கு. பட் ஆனால் ஒரு சில இடங்களில் 1908 கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்கில். ஓகேவா? எஸ். அதில் மொத்தம் 3 பாடல்கள் இருந்திருக்கு. இதில் சுதேச கீதங்கள் 3 பாடல்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பாடல் வந்தே மாதரம். ஓகே, வந்தே மாதரம் விடுதலை போராளிகளோட முக்கியமான ஒரு முழக்கமாக இருந்துச்சு. 2வது பாடல் தாய்நாட்டை, தமிழோட இந்தியா நாட்டை போற்றுறது. 3வது பாடல் பாரத நாடு. ஓகே, எஸ், தாய்நாடு பாரத நாடு. தாய்நாடுனா தமிழ்நாடு பற்றி. ஓகேவா? எஸ், அதான் கொடுத்துருக்கு. டியூரிங் ஹிஸ் ஸ்டே இன் புதுச்சேரி he produced several works including Tamil translation as a Bhagavad Gita. Notable works like Panjali Sabadam, Kannan Paattu, Kuyil Paattu were written during this period in 1907. Okay, but also 1908 in some standard books. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1907 மற்றும் 1908 அந்த 2 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. as a national song. பட் கேட்குறாங்க அப்படின்னு 1907 கொடுங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 சாங். ஃபர்ஸ்ட் சாங் வந்தே மாதரம். செகண்ட் சாங் வந்து க்ளோரிஃபை த மதர்லேண்ட். தேர்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் பாரத நாட்டை பற்றினது. ஓகேவா? எஸ். அவர் எழுதின முக்கியமான நூல்கள், இதுல வந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ரைட்டிங்ஸ் ஆஃப் பாரதியார்? கீழ்கண்டவற்றுள் எது பாரதியாரோடு தொடர்புடையாத அல்லாத நூல்கள்? அந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எஸ். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது 3 பேர் சொல்றாங்க. முப்பேரு காப்பியம், தமிழ் இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க தமிழ்லேயே படிங்க. ஓகேவா? முப்பேரும் காப்பியம் சொல்லிட்டு எதை சொல்றோம்? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஓகேவா? அது தவிர்த்து என்ன எழுதியிருக்கார்? பாப்பா பாட்டு, முருகன் பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, அக்னி குஞ்சு. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்னி குஞ்சு, புதிய ஆத்துச்சுடி. ஓகே, முரசு. இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அறிவியல் ஆத்துச்சுடி எழுதுறது யாரு? இதெல்லாம் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அறிவியல் ஆத்துச்சுடி எழுதுறது யாரு? சரியா? அப்போ புதிய ஆத்துச்சுடி நம்மளுடைய பாரதியார். முரசுங்கிற ஒரு முக்கியமான நூலை எழுதியிருக்கார். ஓகேவா? முரசுங்கிறது பத்திரிகை கிடையாது, முரசுங்கிறது அவருடைய நூல். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, செந்தமிழ்நாடு, தராசு, ஞானரதம், சந்திரிகை கதை. செந்தமிழ்நாடு அவருடைய கவிதை நூல். தராசு, ஞானரதம், சந்திரிகை தான் அது உரைநடை நூல் நம்ம பார்த்துருப்போம். ஆமாவா இல்லையா? எஸ். சொர்ணகுமாரி, பூலோக ரம்பை, தீண்டிய சாஸ்திரி, 6ல் 1 பங்கு. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்திருக்கோம், டெஸ்ட்ல கொஸ்டின் வந்திருக்கும். 6ல் 1 பங்கு. ஆமாவா இல்லையா? எஸ். நவதந்திர கதை, சுதேசி கீதங்கள். சுதேசி கீதம் தான் நம்ம இப்ப பார்த்தோம். 1907 ஒரு சில இடத்துல ஸ்டாண்டர்ட் புக்ல 1908 கொடுத்துருக்காங்க. காவிய இங்கிலீஷ்லாம் 1908 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். 6ல் 1 பங்கு யாரோடது? நம்மளோட பாரதியாரோடது. அதை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நூல்கள்லாம் கட்டாயமா நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, முப்பேறு பாடல்கள் என்ன? கண்ணல் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். 3 தீர சொல்றோம். முப்பேறு பாடல்கள் சொல்றோம். பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு கண்ட காவியம். ஆமாவா இல்லையா? கண்டம்னா துண்டு. எதோட துண்டு? நம்மளுடைய பாஞ்சாலி சபதம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? நம்மளுடைய மகாபாரதத்திலிருந்து எடுத்ததுதான் பாஞ்சாலி. அவங்களுடைய என்னன்னா பாஞ்சாலிய பாரத தாயாவும் அந்த கௌரவர்களை பிரிட்டிஷாராவும் கருதி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த பாஞ்சாலி சபதம். ஓகேவா? பாரத நாட்டு தாயை பாஞ்சாலி எப்படி காப்பாத்துறாங்கிறத பத்தி வரும்.
இந்த பாஞ்சாலி சபதம். ஓகேவா? ஞானரதம், நிலவும் வானும் காற்றும், சந்திரிகையின் கதை, தராசு முதல் என்னது முக்கியமா உரைநடை இலக்கியங்களும் எழுதியிருப்பார். ஆமாவா இல்லையா? எஸ். நம்மளுடைய கவிதை, நம்மளுடைய புது கவிதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புது கவிதை மாதிரியான விஷயங்கள்லாம் பாரதியார் வந்து முதல்ல வசன கவிதைகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? எஸ். அப்புறம் பாருங்க, பகவத்கீதையை தமிழ் மொழிபெயர்த்தார். நம்ம பார்த்தோமா புதுச்சேரியில இருந்தப்ப பகவத்கீதையை தமிழ்ல மொழிபெயர்த்தாருன்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா இல்லையா? எஸ். அடுத்து பாரதியோட சிறப்பு பெயர்கள். மேபி கொஸ்டின் கேட்கலாம், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி கூறியவர் யாரு? வா ராமசாமின்னு சொல்லுவாங்க. வாரா அப்படி சொல்லுவாங்க. மக்கள் கவி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், புது கவிதையின் தந்தை, வசன கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஷெல்லிதாசன், செல்லி இல்ல ஷெல்லி. ஓகே. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படி சொன்னது யாரு? கவிமணி. அவரை பத்தி நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஓகே. அவருடைய முக்கியமான புனைப்பெயர்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். முக்கியமா தெரிய வந்து முப்பெரும் பாடல்கள் எது? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு பாட், ஒரு பெரிய ஒரு எப்பிக்ல இருந்து, ஒரு நாவல்ல இருந்து எடுத்துதான் எழுதுனா, அதனால அது கண்ட காவியம் சொல்றோம். கண்டம்னா அது துண்டுன்னு சொல்றோம். அவர் எழுத முக்கியமான உரைநடை நூல்கள் ஞானரதம், வானும் விண்வீனும். அவருடைய புலப்பெயர் புது அவருடைய சிறப்பு பெயர்களை பார்த்துக்கலாம். ஓகே. ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறது. சுப்பிரமணிய பாரதி என்ன சொல்றோம்? நீடு துயில் நீடு நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை. சிந்துங்கிற ஒரு மெட்டை வச்சு கவிதையை படைச்சதுல முக்கியமான ஒரு ஒரு பர்சன் யாருன்னா பாரதியார் அவர்கள். அதனால அவர் என்ன சொல்றோம்? சிந்துக்கு தந்தைன்னு சொல்றோம். ஓகேவா? நீடி தொழில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன்லாம் சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் பாராட்டி இருப்பாங்க நம்மளுடைய பாரதிய. ஓகேவா? எட்டயபுர ஏந்தல், எட்டயபுரத்துல இருந்திருப்பார். எட்டயபுரத்துல அரசவையில ஒரு முக்கியமான கவிதையா இருந்திருப்பார். பாரதிங்கிறது திருமகள் அப்படின்னு அர்த்தம். பாரதினா என்னது? திருமகள். அதாவது ரொம்ப ஹைலி லிட்ரேட்டா இருக்கிற பசங்களை பாரதின்னு சொல்லுவாங்க, அதிகமா கல்வி கற்றவங்களை. ஓகேவா? கேலி சித்திரம், கருத்து சித்திரம் போன்ற படங்க உருவாக்கியவர். நம்ம அடுத்து பார்ப்போம். அவரோட ஜேர்னலிஸ்டா அவரோட பங்களிப்பு பார்க்கும்போது இந்தியா இதழில் தான் படிப்பார். முதல்ல அந்த கேலி சித்திரம்லாம் வரைஞ்சிருப்பார். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்கள் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதி இலக்கியங்களிலும் பாடலில் தந்தவர். இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றி இருப்பார். ஓகேவா? பாட்டுக்கு ஒரு புலவன் என கவிமணியால பாராட்டப்பட்டவர். ஆமாவா இல்லையா? இவருடைய கவிதை தொகுப்பிலுள் காற்று என்னும் தலைப்பினால வசந்த கவிதை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு இடத்துல வசன கவிதை, அதாவது கவிதைகளை ஒரு இலக்கண முறைப்படி எழுதுனதை மாற்றி என்ன பண்றாங்க? வசன கவிதை. இந்த வசன கவிதை என்ன மாறி இருக்கும்? புது கவிதையா மாறி இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். அதனால வசன கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்றோம் பாரதியார. உரைநடை கவிதையும், அதாவது இங்கிலீஷ்ல வந்து ப்ரோஸ் போயட்ரி. ஓகே, ஃப்ரீ வர்ஸ். சரியா? தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த. யாப்புனா என்னது? கிராமட்டிக்கல் ஒரு விஷயம், இலக்கணம் சார்ந்த ஒரு முறை. அப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வசன கவிதை. ஓகேவா? எஸ். அடுத்த முக்கியமான பர்சனாலிட்டி இஸ் நம்மளுடைய பாரதிதாசன். ஓகே. பாரதிதாசன், பாரதி எந்த அளவுக்கு முக்கியமோ பாரதிதாசன் அவர்களும் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஆமாவா இல்லையா? பாரதியின் மீதான ஒரு பற்றினாலதான் தன்னுடைய பேரை பாரதி தாசன், தாசன்னா விரும்பின்னு அர்த்தம், அல்லது ரொம்ப முக்கியமா பழைய இதில் தாசன் அடிமைங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? பட் பாரதியாரோட நல விரும்பி அதனால வந்து பாரதிதாசன் தன்னோட பேரை மாத்திக்கிட்டார். ஓகேவா? அவரோட இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினம். அவரோட பெற்றோர் வந்து கனக சபை லக்குமி அம்மாள். பிறந்தது புதுச்சேரியில. எப்ப பிறந்தார்? 29th ஏப்ரல். ஓகே. அப்ப பிறந்திருக்கார். முக்கியமா அவருடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சில இதெல்லாம் இருந்திருக்கு, தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலத்துல இருந்திருக்கு. அவருடைய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவி. ஓகேவா? இதெல்லாம் பேசிக். ஆனா அவர் தெரிய வேண்டியது என்னன்னா, அறிஞர் என்னதான் பாரதிதாசனுக்கு என்ன பட்டம் கொடுத்திருப்பார்? புரட்சி கவிஞர் பட்டம் கொடுத்திருப்பார். ஒரு திராவிட கவிஞர் பாரதிதாசன், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ரியல் நேம் கனக சுப்புரத்தினம். பேரண்ட்ஸ் வந்து கனக சபை லட்சுமி அம்மாள். ஹி வாஸ் born on 29th ஏப்ரல் 1891, 1891. இங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எல்லாரும். 1891ல நடந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்டான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 1891ல நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன. ஓகே. அடுத்து ப்ரொஃபிஷியன்சி தமிழ், பிரெஞ்சு, இங்கிலீஷ். ஸ்பெஷல் நேம்ஸ் பாவேந்தர், புரட்சி கவி. டியூ டு த எஃபர்ட்ஸ் ஆஃப் அறிஞர் அண்ணா அவர் வந்து ஹி ரிசீவ்ட் 2500 பொற்கிழி வந்து ரிசீவ் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் அவருக்கு என்ன பேர் கொடுத்திருப்பார்? புரட்சி கவிஞருங்கிற ஒரு நேமை கொடுத்திருப்பார். ஓகேவா? எஸ். அவரோட முக்கியமான லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா, அவரோட இருட்டறையில் உள்ளதலா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே அப்படி சொல்லியிருப்பார். ஏழை பணக்காரர் என்ற நிலை மாற வேண்டும் என்பதனை உணர்ந்து ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார். உணரப்பா நீ, அந்த பணம் வந்துருச்சுன்னா எல்லாரும் மாறிடுவாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். தமிழின் மேன்மையை உணர்த்த எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அப்படி சொல்லிட்டு பாடியிருப்பார். ஆமாவா?
காதலை பாடுவதிலும் அவர் வல்லவரே என்பதை கூடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆனழகே ஓட குளிர்மல பார்வையினால் அவள் அப்படிங்கிற பாடல்களை காதலுக்காக எழுதியிருப்பார் பாரதிதாசன். அவர் எழுதின முக்கியமான படைப்புகள்ல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. நான் முதலே சொன்னா எஸ் பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டவம், மணிமேகலை வெண்பா, குடும்ப விளக்கு, எதிர்பாராத முத்தம், அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இளைஞர் இலக்கியம், இசையமுது, இருண்ட வீடு, பிசிராந்தையார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல், 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் பாரதிதாசனோடது பிசிராந்தையார். ஓகேவா? எஸ். அடுத்து படித்த பெண்கள், சௌமியன், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் இயக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல், தமிழ் இயக்கம், தமிழச்சின் கத்து, ரணியன். ஓகே, ரணியன் அவருடைய முக்கியமான நூல். இதெல்லாம் பாரதிதாசனுடைய முக்கியமான படைப்புகள். ஓகேவா? எஸ். பாரதிதாசன் அவர் நடத்தின இதழ்கள் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அவர் இதழாளர்களையும் பார்ப்போம். அவர் நடத்தின முக்கியமான இதழ்கள் என்னது? குயில் பொன்னி. குயில் பொன்னிங்கிற 2 முக்கியமான இதழ்களை பாரதிதாசன் நடத்தியிருக்கார். அவருடைய பல பாடல்கள் செக் மொழியில, செக் கண்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, ரிப்பப்ளிக் ஆஃப் செக்னு சொல்லுவோம், அந்த நாட்டோட மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி பிசிராந்தையார் நாடக நூல் என்ன இருக்கு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு பிசிராந்தையார் நாடகம். ஓகேவா? 1969 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு பிசிராந்தையார். ஓகேவா? எஸ். அடுத்த ஒரு முக்கியமான கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். ஓகேவா? கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரை சேர்ந்த ஒரு முக்கியமான கவிஞர். குழந்தைகள் சார்ந்து இலக்கியம் அதிகமாக எழுதுனதால என்ன சொல்றோம், இவர் குழந்தை கவிஞர் அப்படிங்கிறத சொல்றோம். ஆமாவா இல்லையா? கவிமணி தேசிய விநாயகம் அவர் பேபிங்கிற இதழ கூட நடத்தியிருப்பார். ஓகேவா? எஸ், அது பின்னாடி பார்ப்போம். கவிமணி தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை, தினமும் கேட்பது என் செவிக்கு பெருமை அப்படி சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் பாராட்டியிருக்கார். அவரோட முதல் நூல் எது? அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஓகே, அவரோட முதல் நூல் எது? அழகம்மை ஆசிரிய விருத்தம். எப்ப ரிலீஸ் ஆகுது? 1895 ரிலீஸ் ஆகுது. இவர் தொடக்க கல்வி ஆசிரியராக பணியாற்றிருப்பார். மொத்தம் 36 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். ஓகேவா? நாமக்கலார் பிரைசஸ் கவிமணி saying it will be my pride to hear the poetic glory of தேசிக விநாயகம் every day. His first book was அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஓகே, ஆரிய விருத்தம் இருக்கு, ஆசிரிய விருத்தம். It was published in 1895. He began his career as an elementary school teacher and retired as a college professor for 36 years. 36 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். ஓகேவா? அவர் இயற்றிய நூல்கள், இதுல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஆசிய ஜோதி, உமர் கய்யாம் பாடல்கள், ஓகேவா, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், காந்தலூர் சாலை, ஓகேவா, குழந்தை செல்வம், தேவியின் கீர்த்தனைகள், இதெல்லாம் அவருடைய முக்கியமான நூல்கள். ஏன் தமிழ்ல மட்டும் கொடுத்துருக்கேன்னா தமிழ்லேயே படிங்க, அதை டிரான்ஸ்லேட்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? தமிழ்லேயே பார்த்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களும். ஓகேவா? எஸ். அடுத்து அவருடைய அந்த ஆசிய ஜோதிங்கிற புக்கு ஆக்சுவலி இங்கிலீஷ் புக்கு. யார் எழுதுனது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஏஷியாங்கிற நேம்ல எட்வின் அர்னால்ட் எழுதின புத்தகம். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி பிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை நம்மளுடைய கவிமணி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இல்லை ஆசிய ஜோதி புத்தரை பத்தின ஒரு புக்கு. ஓகே, பாரசீக கவிஞர் உமர் கய்யாமோட பாடல்களையும் என்ன பண்ணியிருப்பார், அவர் மொழிபெயர்த்திருப்பார். எட்வர்ட் பிட்ஸ் ஜெரால்ட் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதனை இவர் உமர் கய்யாம் பாடல்கள் என்ன தமிழ் மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, பெண்ணின் பெருமை பற்றி அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். சாதி கொடுமை எதிர்த்து ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சாதி கொடுமையை பத்தி பேசுறார். தமிழின் முதல் குழந்தை கவிஞரான இவர் பேபி எனும் ஆங்கில பாடல் ஒன்றினை தமிழில் குழந்தை எனும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். நான் சொன்ன முதலே பேபிங்கிற ஆங்கில பாடல் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்ல குழந்தை என்னும் தலைப்பில் எழுதியிருக்கார். அதனாலதான் இவர் என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுடைய முதல் குழந்தை கவிஞர் சொல்லிட்டு சொல்றோம். குழந்தைகளுக்காக பாடல்கள் எழுதுனதால இவர் முதல் குழந்தை கவிஞர் சொல்லிட்டு யாரை சொல்றோம், நம்மளுடைய பாரதி, நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகம் அவர்களே சொல்றோம். ஓகேவா? எஸ். அடுத்த ஒரு முக்கியமான கவிஞர், இவரையும் தவிர்க்கவே முடியாத ஒரு கவிஞரா நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுடைய முக்கியமான எழுத்தாளுமை நாமக்கல் கவிஞர் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? நாமக்கல் கவிஞர் அவர் ராமலிங்கனார். ஓகேவா? எஸ். இவரை பத்தி திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவின வித்து நாமக்கல் கவிஞராக தோன்றியது சொல்லிட்டு யார் சொல்றா, ராஜகோபாலாச்சாரியா சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திலகர் விதைத்த வித்து. ஓகே, எந்த அளவுக்கு வீரியமா ஒரு எழுத்தாளுமையா யாருக்கா நம்மளுடைய பாரதி இருந்தாரோ, அதே எழுத்துத்துறையில காந்தி விதைச்சதை யார் பரப்புனது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் பேசுறார். அதனாலதான் நாமக்கல் கவிஞரை என்னன்னு சொல்றோம், காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றோம். ஆமாவா இல்லையா? ஏன் சார் தமிழ்லேயே சொல்றீங்க, தமிழ்லேயே படிங்க. காந்திய கவிஞர் சொல்றோம். யார? நாமக்கல் கவிஞர். ஓகே, காந்திய கவிஞரான இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் குறித்து பாட்டு எழுதியிருப்பார். ஆமாவா இல்லையா?
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படி சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? நம்மளுடைய நாமக்கல் கவிஞரார் பாட்டு பாடியிருப்பார். ஆமாவா? இவரின் படைப்புகள் தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ்மணம், தமிழ்தேர், அவனும் அவளும், மாமன் மகள், சரவண சுந்தரம், மலைக்கல்லன். ஓகே, மலைக்கல்லன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். மலைக்கல்லன், இசைத்தமிழ். ஓகேவா? எஸ். சங்கொலி அது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சங்கொலி நல்லா பார்த்துக்கோங்க, மலைக்கல்லன் பார்த்துக்கோங்க, அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கார், கோர்ட் போயட்டா இருந்திருக்கார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அதுமாதிரி 1918 நாமக்கல் கவிஞர் பாடலை நேரில் கேட்ட பாரதி, பலே பாண்டியா நீர் ஒரு புலவன் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேவா? யார் சொல்லியிருப்பா? பாரதியார். 1924 சென்னை காங்கிரஸ் மகாசபையின் போது காங்கிரஸ் புலவர் என பாராட்டப்பட்டார். என்ன பண்றாங்க? காங்கிரஸோட புலவர் சொல்லிட்டு நாமக்கல்லார பாராட்டுறாங்க. ஓகேவா? அவரோட புக்ல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழன் இதயம், சங்கொலி. ஏன்னா நம்ம டாபிக்கே சிலபஸ் என்னதான் அவங்களுடைய லிட்ரரி பர்சனாலிட்டிஸ். அப்போ லிட்ரரி பர்சனாலிட்டிஸ் அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸ் தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் திரும்ப சொல்றேன். ஓகேவா? எஸ். அடுத்து 1949 தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞராக இருக்கார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்னடா அப்படி சொல்லிட்டு ஒரு உணர்ச்சிகர கவிதைகள்லாம் சொல்லியிருக்கார். என் கதை அவருடைய முக்கியமான வாழ்க்கை வரலாற்று நூல் பேர் என்னது? என் கதை. என் கதைங்கிறது யாரோடது? நம்மளுடைய நாமக்கல் கவிஞருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். கமெண்ட் பண்ணுங்க, என் சரிதம் யாரோடது? என் சரிதம் யாரோட வாழ்க்கை வரலாற்று நூல்? ஓகேவா? எந்த இதழில் எழுதியிருப்பார்? யாரோடது? எந்த இதழில் எழுதியிருப்பார்? ஓகே, எந்த இதழில் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் வந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த இதழ் 1930 எஸ்டாப்ளிஷ் ஆன இதழ். அதையும் கமெண்ட் பண்ணுங்க எந்த இதழ்ன்ட்டு. ஓகே, அடுத்து நாமக்கல் கவிஞர் பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது. நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதெல்லாம் சொல்றோம், காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் மலைக்கல்லன். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை தான் பார்த்தோம். அவருடைய சுயசரிதை நூல் பார்த்தோம். சங்கொலி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது சங்கொலி. நாமக்கல் கவிஞர் பாடல் என்ற நூல் தலைப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான நூல் விவிஎஸ் ஐயர். ஓகே, வாவேசு ஐயர் நம்ம ஆல்ரெடி பார்த்து அவருடைய ரோல் ஆன் நம்மளுடைய ரெவல்யூஷனரியில் பார்த்துருப்போம். அவருடைய புரட்சிகர நடவடிக்கைகளை பற்றி நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில் பார்த்துருப்போம். நம்ம இங்கே பார்க்க போகிறது அவருடைய லிட்ரரி ஒர்க்ஸ். ஓகே, அவருடைய இலக்கியம் சார்ந்த வேலைகள் மட்டும் இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தது போலவே இலக்கிய புலமையிலும் சிறந்து விளங்கியிருப்பார். ஆமாவா இல்லையா? அவருடைய முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் முன்னாடி, குளத்தங்கரை அரசமரம் அவருடைய முதல் சிறுகதை. அதனால தான் அவர் என்ன சொல்றோம், தமிழ் சிறுகதையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ், அங்க இதுல இல்ல, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் அவர் என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ், தமிழ் சிறுகதை தந்தை. யார சொல்றோம்? வாவேசு ஐயரை சொல்றோம். ஓகேவா? இதுவே முதலில் வெளிவந்த தமிழ் சிறுகதையாகும். ஆமாவா இல்லையா? எஸ். சிறுகதை வேற, சிறுகதை தொகுப்பு வேற. சிறுகதை தொகுப்பு அவரோடது மங்கையர்க்கரசியின் காதல். ஓகேவா? சிறுகதைன்னு கேட்டாங்கன்னா குளத்தங்கரை அரசமரம். சிறுகதை தொகுப்புன்னு கேட்டாங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு கேட்டாங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல் தான் இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு. ஓகேவா? அதுதான் தமிழ்ல வந்த முதல் சிறுகதை தொகுப்பும் கூட. அப்போ சிறுகதை எழுதுனது அவர் தான், சிறுகதைகளை தொகுத்து எழுதுனது அவர் தான். ஓகே, சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம், சிறுகதை தொகுப்பு வந்து மங்கையர்க்கரசியின் காதல். ஓகேவா? எஸ். அடுத்து அவர் 1921-22 ஜெயில இருந்தப்ப என்ன பண்றார்? பெல்லாரி ஜெயில. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், பெல்லாரி ஜெயில தான் பெரும்பாலான முக்கியமான தேசியவாதிகள்லாம் ஜெயில போட்டிருப்பாங்க. கம்பராமாயணம் ஸ்டடி, கம்பராமாயண ஆராய்ச்சி நூலை எழுதியிருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருத மொழி காவியங்களை மூல மொழியில் படித்தறிந்து ஒரிஜினலாக அந்த லாங்குவேஜ் படிச்சு என்ன பண்றார், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்றாரு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஓகேவா? பின்னர் 1990 2ஆம் பதிப்பாக வெளிவந்தது கம்பராமாயண பாலகாண்ட பதப்பிரிவு பதிப்பையும் வெளிக்கொண்டார். கம்ப நிலையம், இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கம்ப நிலையம் என்ற நூல் விற்பனையகத்தை தொடங்கி வைத்தவர் யாரு? நம்மளுடைய வாவேசு ஐயர் தான். He started a book stall called கம்ப நிலையம். ஓகே, கம்பரோட பேர்ல கம்ப நிலையம்ங்கிற விஷயத்தை கொண்டாந்துருக்கார். ஓகேவா? பல மொழிபெயர்ப்பு நூல்களை வடிவமைத்தார். லண்டனில் இருந்தபோது பாரதியின் இந்தியா இதழெல்லாம் பண்ணியிருக்காரு. லண்டன் கடிதம் என்ற பெயரில் தொடர்ந்து எழுதினார். லண்டன்ல எதுக்காக இருந்தார்? அவர் அட்வொகேட். ஆமாவா இல்லையா? அப்போ அங்க இந்தியா ஹவுஸ்ல இருந்திருப்பாங்க. ஆமாவா? நல்ல கிளாஸ்ல பார்த்துருக்கோம் நம்ம அவருடைய இது. அடுத்து மாஜினியின் சுயசரிதை, காரிபால்டியின் வரலாறு, நெப்போலியனின் தன்னம்பிக்கை, கம்பராமாயணம் ஒரு ஆராய்ச்சி போன்ற நூல்களை எழுதியிருக்கார். பாரதி எனும் மாவீர் கவிஞரின் பெருமையை அக்காலத்திலேயே அறிந்து அவர் கவிதைகளை முக்கிய ஆக்கங்களாக கருதி சில திறனாய்வு குறிப்புகளையும் பண்ணியிருக்கார். அவருடைய காலத்திலேயே பதிவு செஞ்சிருக்கார். ஆமாவா? எஸ். He wrote many books in translation. While in London, he continued to write in Bharati's India's magazine under the title London Letter.
அதாவது லண்டன் கடிதங்கள்ங்கிற பேர்ல என்ன பண்ணியிருக்காரு, லெட்டர் எழுதியிருக்கார். ஓகே, கடிதங்கள் எழுதியிருக்கார், நிறைய கட்டுரைகளை. He has written books like Mazzini's autobiography, History of Garibaldi, Napoleon, Self Confidence and கம்பராமாயணம், a research, a study. ஓகே, அதெல்லாம் எழுதியிருக்கார். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளுமை திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா, திருவி கல்யாண சுந்தரனார் தமிழுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கார். அதில் அவரோட நேஷனல் மூவ்மெண்ட்லேயும் அவரோட முக்கியமான பங்களிப்புகள் இருக்கும். ஓகேவா, சென்னைக்கு அருகிலுள்ள துல்லம்ங்கிற ஊரில் விருத்தாச்சலம்னார் சின்னம்மையாருக்கு மகனாக பிறந்திருப்பார். 1883 பிறந்திருக்கார். 1883 அவர் படித்தது எங்கன்னா வெஸ்லி ஸ்கூல். ஓகே, வெஸ்லி ஸ்கூலில் படிச்சிருக்கார். அவரும் படிக்க முடியலைங்கிறப்போ கதிரை வேளார் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ் கற்றுக்கிறார். இதெல்லாம் பேசிக்கான விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கதிரை வேளார் என்பவரிடம் தமிழ் பயின்று தமிழ் பேராசிரியராக உயர்ந்தார். இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் என்ன பண்ணியிருக்கார், தேர்ச்சி பெற்றிருக்கார். ஓகே, எஸ். இது உரைநடை நூல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உரைநடை நூல்களும் செய்யுள் நூல்களும் கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் தமிழ் புக்கில் இருக்கிறது தான், பழைய புக்கில் இருக்கும். முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். ஓகேவா, நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா. ஓகே, என் கடன் பணி செய்து கிடப்பதே. கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. புக் என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற புத்தகத்தை எழுதுனது திருவிக்கா. அந்த கோட்டை சொன்னது யார்? என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற கோட்டை சொன்னது யார்? ஓகே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ் சோலை, உள்ளொலி, இதெல்லாம் அவருடைய முக்கியமான நூல்கள். இதெல்லாம் உரைநடை நூல்கள். செய்யுள் நூல்கள் பாருங்க, பொயட்ரி, முருகன் அருள்வேட்டல், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் அருள்வேட்டல் வரும். ஓகே, முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறித்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும், மார்க்சியமும் காந்தியமும் ஆகியன இவருடைய நூல்கள். ஓகேவா, காந்திக்கு இவருக்கு ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னா, காந்தி எப்ப தமிழ்நாட்டுக்கு வராரோ அவருடைய மேடை பேச்சுக்களை யார் தான் மொழிபெயர்க்கிறது? திருவிக்கா தான் மொழிபெயர்த்திருப்பார். அப்ப திருவிக்காக்கு ஆங்கில மொழி புலமை நல்லாவே இருந்திருக்கு. ஓகேவா, அடுத்த முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி பரிதிமார் கலைஞர். இவருமே தமிழுக்கு, குறிப்பா தனித்தமிழுக்கு நிறைய தொன்று பண்ணியிருக்கார். தமிழ் செம்மொழியா அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திருவிக்கு நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் தான். ஓகேவா, எஸ். அவரை பத்தி பார்ப்போம். நம்ம பார்த்துருவோம் 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் பரிதிமார் கலைஞர். இவருடைய பேர் என்னது? ஆக்சுவலி சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேவா, அந்த பேரை தனித்தமிழ் படித்திருப்பார். ஓகே, என்னன்னு பேர் மாத்திருப்பார்? நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் என தனித்தமிழாக்கி கொண்டவர். இவர் மதுரை அடுத்த விளாச்சேரி அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருப்பார். ஓகேவா, யார் யாருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள் இணையரின் 3வது மகனாக 1870ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 6ஆம் நாள் பிறந்தவர். ஓகேவா, எஸ். நம்மளுக்கு இவரோட இயற்பெயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏன்னா ஜேர்னலிஸ்ட், ஒரு முக்கியமான எழுத்தாளுமையில் லிட்டரரி பர்சனாலிட்டி. அவர் இதை தாண்டி அவருக்கு பற்றி தெரிய வேண்டியது, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை BA படிச்சிருக்கார். ஓகேவா, அதை தாண்டி அதே காலேஜில் அவருக்கு தமிழ்துறை பணியை வந்து கொடுத்துருப்பாங்க, விரும்பி ஏற்றிருப்பார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு பணி கொடுக்க வந்திருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பார்? ரிஜெக்ட் பண்ணியிருப்பார், வேண்டான்னு சொல்லியிருப்பார். தன்னுடைய மாணவர்கள் என்ன சொல்லிடுவார்? இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அழைக்கிறார் பரிதிமார் கலைஞர். ஓகேவா, அவர் பற்றி தெரிய வேண்டியது, சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சிருக்கார், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு ப்ரொஃபஸர் பதவி கொடுக்க வந்து என்ன பண்ணியிருக்கார்? அவர் வேணான்னு சொல்லியிருக்கார். இயற்றமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிருக்கார். ஓகேவா, எஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை தமிழ் சங்கம், ஆமாவா இல்லையா? எஸ். 1901ஆவது வருஷம் தொடங்கப்பட்ட மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக யார் இருந்தது? நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் இருந்திருக்கார். மதுரை தமிழ் சங்கத்தை யார் தலைமையில் யார் மேற்பார்வையில் உருவாக்கியிருப்பாங்கன்னா பாண்டிதுரை தலைமையில் உருவாக்கியிருக்கும் மதுரை தமிழ் சங்கம். ஓகே, பாஸ்கர சேதுபதி தலைமையில், பாண்டிதுரை மேற்பார்வையில், பரிதிமார் கலைஞர் யார் யார் பார்த்து வச்சுக்கோங்க, உவேசா, ராகவனார் ஆகியோரோட துணையோடு தான் இருக்கும் மதுரை தமிழ் சங்கம் உருவாயிருக்கும். ஓகேவா, அடுத்து முக்கியமா நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் தமிழ் மேன்மையை தாம் உணர்ந்ததோடு உலகிற்கும் உலர்த்துவதிலும் தலை சிறந்த விளங்கினார். யாழ்ப்பாணம் CY தாமோதரனார் பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமையை, கவிப்பாடும் திறனை கண்டு பண்ண டைட்டில் கொடுக்குறாங்க, திராவிட சாஸ்திரி. ஓகே, திராவிட சாஸ்திரிங்கிற டைட்டில் CY தாமோதரனா சொல்லியிருப்பார், அவருக்கு டைட்டில் கொடுத்திருக்கார். ஓகேவா, அதே மாதிரி தன்னோட பேரை சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறத என்ன மாத்துறார்? நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் பேர் மாத்துறது எந்த நூல்ல? தனி பாசுர தொகை அப்படிங்கிற நூல்ல அதை மென்ஷன் பண்ணியிருக்கார் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா, ஏன்னா தனித்தமிழ் பெயரை சூட்டி கொண்டார். இந்நூலினை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிறைய நூல் எழுதியிருப்பார். குறிப்பா தமிழ் வந்து ரிமூவ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கும். பாடத்திட்டங்கள்ல தமிழை விலக்கி வடமொழியை கொண்டாடணுங்கிறப்போ 1902 அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டென்ட் பண்ணியிருப்பார் சென்னை யூனிவர்சிட்டியில். ஓகேவா, அதே மாதிரி 2 முக்கியமான நாடக நூல்களை எழுதியிருப்பார். ஒன்று ரூபாவதி, கலாவதி.
அந்த ரூபாவதி கலாவதி நாடகங்கள் எழுதுனது மட்டும் இல்லாம அந்த நாடகத்தோட கதாபாத்திரமாவும் யார் நடிச்சிருப்பா? நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் நடிச்சிருப்பார். ஓகேவா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி பரிதிமார் கலைஞர். அடுத்து அது சொன்னா பாத்தீங்களா, ரூபாவதி கலாவதி எனும் பெண்பால் வேடங்களை புனைந்து நடித்து நாடக கலை வளர்ச்சிக்கு துணை புரிந்தார். சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருந்ததால், சித்திரக்கவினா என்ன? ஓவியம் மூலமா கவிதை வரைகிறது. ஓகேவா? அதெல்லாம் அவருக்கு என்ன பண்றார்? அதுக்காக ஒரு சித்திரக்கவிங்கிற நூலையுமே எழுதுறார். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கார். ஓகேவா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க, குமரகுருபரருடைய நீதிநெறி விளக்கம் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பாடல்கள் இருக்குன்ட்டு. ஓகேவா? எஸ். அதே மாதிரி மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வச்ச ஞான போதினி அப்படிங்கிற இதழ அவர் விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றார்? அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பரிதிமார் கலைஞர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா தொடர்ந்து நடத்தியிருப்பார். பரிதிமார் கலைஞர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். மாணவ பருவத்திலேயே ஆங்கில பாடல்களை தமிழ் மொழிபெயர்த்தார். ஓகேவா? பிற்காலத்தில் வடமொழி நூல்களையும் தமிழ் மொழிபெயர்த்தார். மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற தமிழின் அருமை பெருமைகளை விளக்கி அரியதொரு கட்டுரை வரைந்தார். எந்த வருஷம் அப்படின்னா 1901. 1901லயே தமிழ உயர்தனி செம்மொழின்னு சொன்னது யாரு? பரிதிமார் கலைஞர். ஓகேவா? உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டினது யாரு தான்? பரிதிமார் கலைஞர். தேவனைய பாவனார் என்ன பண்ணிருப்பார்னா 1960களில் 1960ஸ்ல உயர்தனி செம்மொழிங்கிற ஒரு பெரிய நூலை எழுதியிருப்பார். அது இங்கிலீஷ்ல எழுதியிருப்பார். இவர் தமிழ் கட்டுரை எழுதியிருப்பார், அவர் நூலா மாத்திருப்பார், அதுவும் இங்கிலீஷ்ல. ஓகே, தேவனைய பாவனார். அப்போ தமிழ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது யாரு? பரிதிமார் கலைஞர் தான். ஓகேவா? எஸ். அதே சமயத்துல தனித்தமிழ் இதுக்கு வித்திட்டவர் யார் தான்? நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் தான். ஏன்னா தன்னோட பேரை முதல்ல என்ன பண்றார்? சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பேரை முதல்ல தனித்தமிழ் படுத்துறார். அடுத்த ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜியும் தமிழ் இதுல வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. அவரை பத்தி பார்ப்போம். ஓகேவா? 1951ஆம் ஆண்டில் அவர் மகாபாரதத்தின் சுருக்கப்பட்ட பதிப்பை எழுதினார். மகாபாரதத்தை சுருக்கப்பட்ட பதிப்பை எழுதுறார். அதை தொடர்ந்து 1957 என்ன பண்றார்? ராமாயணத்தை எழுதுறார். 1961 கம்பருடைய தமிழ் ராமாயணத்தை மொழிபெயர்க்கிறார், தமிழ்ல மொழிபெயர்க்கிறார் ராமாயணத்தை. 65 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். ஆங்கிலத்தில் பகவத்கீதை மற்றும் ஊடகங்கள் பற்றிய புத்தகங்களையும், தமிழில் சாக்ரட்டிஸ், மார்க்கஸ் அரேலியஸ் பற்றிய படைப்புகளையும் எழுதுகிறார். ராஜகோபாலாச்சார் தனது இலக்கிய படைப்புகளை அவர் மக்களுக்கு ஆற்றிய சிறந்த சேவையாக கருதினார். ஆமாவா இல்லையா? எஸ். எந்தெந்த நூல்ல எந்தெந்த லாங்குவேஜ் இது பண்ணிக்காரு பாருங்க. இவரோட முக்கியமான ஒரு நூல் என்னன்னு பார்த்தா, முக்கியமா நம்மளுடைய 1958 சாகித்ய அகாடமி விருது வாங்கின நம்மளுடைய இதுல கொடுத்துருக்கா சக்கரவர்த்தி திருமகள். தமிழ்ல இல்ல, தமிழ்ல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ராமாயணத்தோட அது கதை தான் சக்கரவர்த்தி திருமகள். அதுக்கு எந்த வருஷம் சாகித்ய அகாடமி? 1958 சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. ஓகேவா? எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 1950 கல்வி மற்றும் இந்திய கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பாரதிய வித்யா பவன். அந்த ஒரு அமைப்போடைய ஒரு முக்கியமான நிறுவனர்களை இவரும் ஒன்று. ஓகேவா? இந்த பாரதிய வித்யா பவனை பற்றி ஜஸ்ட் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. 1959ஆம் ஆண்டு பாரதிய வித்யா பவன் அவரது புத்தகத்தை வெளியிட்டது. இந்து மதம் மற்றும் கோட்பாடு வாழ்க்கை முறை. அந்த புத்தகத்தை பேர் என்னது? ஹிந்துயிசம் டாக்ட்ரைன் எ வே ஆஃப் லைஃப்ங்கிறது அந்த புத்தகத்தோடைய பேரா பார்க்கப்படுது. ஓகேவா? எஸ். அடுத்து ராஜாஜி தமது எழுத்தாற்றலால் ஆங்கில இலக்கியத்திற்கு சிறப்பாக பங்களித்துள்ளார். தமிழிலும் ராமாயணம், மகாபாரதம் காவியங்கள் மொழிபெயர்த்துள்ளார். இவர் கல்கி மற்றும் ரசிகமணி டிகேசியுடன் இணைந்து குற்றலத்தில் இலக்கிய ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. அவர் முக்கியமான ஒரு புகழ்பெற்ற பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமா குறை ஒன்றும் இல்லை குருமூர்த்தி கண்ணா, அப்படி மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ராஜாஜியோட முக்கியமான ஒரு பாடல். ஓகே, இந்த பாட்டை பாடினது யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிற பாட்டில் பாடினது யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான். ஓகே, அடுத்து இதை தாண்டி அவரோட முக்கியமான படைப்புகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழில் முடியுமா, திண்ணை ரசாயனம், சக்கரவர்த்தி திருமகள், இதுதான் பார்த்தோம். 1958 சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சுன்னு பார்த்தோம். வியாசர் விரிந்து, கண்ணன் காட்டிய வழி, பஜ கோவிந்தம், கைவிளக்கு, உபனிஷத்த பலகனி, ரகுபதி ராகவ், முதல் மூவர் மீப சோமுவுடன், திருமூலர் தவமொழி மீப சோமுவுடன், மெய்ப்பொருள், பக்தி நெறி, வானதி பதிப்பகம், பக்தி நெறிங்கிற நூல். ஓகேவா? எந்த பதிப்பகமும் தேவையில்லை. ஆத்ம சிந்தனை, ஜோக்ரதர், பிள்ளையார் காப்பாற்றினார், ஆற்றின் மோகம், வள்ளுவர் வாசகம், வேதாந்த தீபம். ஓகேவா? இந்த நூல்கள்லாம் யார் எழுதியிருக்கா? ஜஸ்ட் ஒரு வாட்டி லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இந்த பேர்லாம் மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. மேபி எது வந்து பொருந்தாதது அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸ். ஓகேவா? எஸ். அடுத்த ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அறிஞர் அண்ணா. இவரை பத்தி கொஸ்டின் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சிலபஸ்ல லாஸ்ட்ல இவங்க பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? முக்கியமா ரீஃபார்மிஸ்ட்ல தமிழ் சார்ந்த சீர்திருத்தவாதிகள்ல பெரியார் பேரும் அண்ணா பேரும் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இவரை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா அவர்களோடது. அவருடைய சிறுகதை தொகுப்புகள் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். அண்ணாவின் 6 சிறுகதைகள், சாது அப்படிங்கிற நூல்,
ஓகேவா? செவ்வாழை, இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செவ்வாழைங்கிற சிறுகதை நூல் யாரோடதுன்னு கேட்டா அறிஞர் அண்ணா அவர்களோடது. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க அவரோட நெடுங்கதைகள். ஓகே, நெடுங்கதையில பொறுத்த வரைக்கும் என் வாழ்வு, கலிங்கராணி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கலிங்கராணி, பார்வதி BA, தசவதாரம், ரங்கோன் ராதா, இது ரொம்ப முக்கியமான நூல். ரங்கோன் ராதா யாரோடது? கலைஞர் கருணாநிதி அவர்களோட பேரை போட்டுறாதீங்க. அது வந்து யாரோடதுன்னா நம்மளுடைய அண்ணா அறிஞர் அண்ணாதுரை அவர்களோடது. ஓகேவா? எஸ். அது பாருங்க பெருங்கதைகள். பெருங்கதையை பாருங்க கபோதிபுரத்து காதல். ஓகேவா? கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் பேர்லாம் பார்த்தீங்கன்னா. கோமலத்தின் கோபம், சிங்கள சீமாட்டி, குமாஸ்தாவின் பெண், குமரிக்கோட்டம், ஓகே, பிடிசாம்பல். பிடிசாம்பல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. மக்கள் தீர்ப்பு, திருமலை கண்ட திவ்ய ஜோதி, தஞ்சை வீழ்ச்சி. ஓகேவா? எல்லாமே பெரும்பாலும் திராவிட நாட்டில் எழுது. அந்த அவர் திராவிட நாடு அண்ணாவோட பத்திரிகை. ஓகே, திராவிட நாடு அண்ணாவோட பத்திரிகை. ஓகே, குடியரசு விடுதலை பெரியாரோடது. அடுத்து தேவநேய பாவாணர். நம்ம முதல்ல பார்த்தோமா? முதல்ல பார்த்தது அண்ணாதுரை, அதுக்கு முன்னாடி பரிதிமார் கலைஞர். இப்போ பார்க்க போறது தேவநேய பாவாணர். ஓகே, இவங்க எல்லாருமே என்னது முக்கியமான தமிழ் ஆளுமைகளா? அதில் பாருங்க பெற்றோர் வந்து ஞானமுத்து, பரிபூரணம், சங்கரன் கோயில பிறந்திருக்கார். பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ் BOS படிச்சிருக்கார். 1902 பிறந்திருக்கார். அவருடைய சிறப்புகள் பேரு மொத்தம் அவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், இந்த மாதிரியான பெயர்கள் யாருக்கு இருக்கு? நம்மளுடைய தேவநேய பாவாணருக்கு இருக்கு. ஓகேவா? எஸ். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவேல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். நம்ம பார்த்தோமா? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு? பரிதிமார் கலைஞர். தமிழை தழைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாரு? தேவநேய பாவாணர். ஓகே, மொழி ஞாயிறு, தேவநேய பாவாணர், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு. அவருடைய முக்கியமான புலமை பெயர் என்னன்னு பார்த்தோன்னா அவருக்கு அடைமொழி என்னன்னா செந்தமிழ் ஞாயிறு. இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர், தமிழ் 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 தமிழர் நலம் காப்பதனையே உலக உயிர் மூச்சாக கொண்டவர், உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவாணர். உலகின், இது ரொம்ப முக்கியமானது, உலகின் முதல் மாந்தல் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே அப்படின்னு சொன்னது யார்? முதல்ல நம்மளுடைய இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகே, என்பதும் பாவாணரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாம். அவர் தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருடைய படைப்பு பணி, இதுல இருந்தா கொஸ்டின் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. பாவணர் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலேவின், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி, ஓகே, அதுமாதிரி திருக்குறள் மரபுரை முதலிய 43 நூல்களை படைத்துள்ளார். அதை தாண்டி தேவநேய பாவனர் பார்த்தீங்கன்னா சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்திருக்கார் 1974. இதுவே ரிப்பீட்டட் கொஸ்டின். 1974 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரை முதலி திட்ட இயக்குனராக இருந்தது யாரு? நம்மளுடைய தேவநேய பாவாணர். அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கார் தேவநேய பாவாணர் அவர்கள். ஓகேவா? எஸ். அடுத்து இதெல்லாம் முக்கியமான ஆளுமைகளை நம்ம பார்த்தோம். இதை தாண்டி இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா சாகித்ய அகாடமி விருது சார்ந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலயும் குறிப்பா எதெல்லாம் எல்லாமே படிக்கணுமா அப்படி கேட்டா எல்லாமே இல்லை, பட் ஆனா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி சாகித்ய அகாடமிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம், நான் அப் டு டேட்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? எஸ். நம்ம முதல்ல பார்த்தோமா 1955 முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யாரு? தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை. ஆமாவா? எஸ். கல்கி 1956 அலையோசை நாவலுக்காக வாங்கியிருப்பார். கல்கி பொன்னியின் செல்வனுக்காக நாவல் சாகித்ய அகாடமி விருது வாங்கல. எதுக்கு தான் வாங்கியிருக்கார்? அலையோசைங்கிற நாவலுக்காக தான் வாங்கியிருக்கார். அடுத்து 1957 யாருக்குமே விருது கொடுக்கல. 58 சக்கரவர்த்தி திருமகளுக்காக என்ன பண்றாங்க? திருமகனுக்காக ராமாயணத்தோட உரைநடை சி ராஜகோபாலாச்சாரியர் வாங்கியிருக்கார் 1958. ஓகேவா? அடுத்து 61 அகல்விளக்கு மூவா வாங்கியிருப்பார். மூவா எழுதுறது அகல்விளக்கு, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அகல்விளக்கு மூவா. அடுத்து 62 அக்கரை சீமை சோமுவோடது. 1963 வேங்கையின் மைந்தன், இது மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின். வேங்கையின் மைந்தன் அகிலனோடது. ஓகே. அடுத்து 64 விருது கொடுக்கல. 65 ஸ்ரீ ராமானுஜர், யாரோடது? P.S.T. ஆச்சாரியா. அடுத்து 66 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போசி அவர்களோடது. மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் சொல்லப்பட்டவர். ஓகே, சிலம்பு செல்வர், மாப்போ சிவஞானம். சிலப்பதிகாரத்தை தமிழ்நாட்டு முழுக்க கொண்டு போனவர் சிலம்பு செல்வர், மாப்போ சிவஞானம். ஓகே. வட்டத்தொட்டிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி என்ன பண்ணியிருக்காரு? நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காங்க. வட்டத்தொட்டி நம்மளுடைய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ஓகே. வீரர் உலகம் கீவா ஜெகநாதன். அப்புறம் வெள்ளைப்பறவை சீனிவாசனார். பிசிராந்தையார் முதல்ல சொன்ன 69 பிசிராந்தையார் யாரோடது? பாரதிதாசன் நாடகம். ஓகே. அடுத்து அன்பளிப்பு கு அழகிரிசாமி.
சமுதாய வீதி, பார்த்தசாரதி, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஓகே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன், வேருக்கு நீர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாவல், சமூக அவலங்களை பேசுற ஒரு முக்கியமான நாவல் வேருக்கு நீர், ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா, தமிழ் எழுத்தாளர்கள்ல பெண் எழுத்தாளர் முதலா சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். 74 திருக்குறள் நீதி இலக்கியம் KT திருநாவுக்கரசு. 75 தற்கால தமிழ் இலக்கியம் தண்டாயுதம். 76 கொடுக்கல. 77 ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி. 78 புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். ஓகே, அடுத்து 79 சக்தி வைத்தியம் ஜானகிராமன். 80 சேரமான் காதலி கண்ணதாசன். ஓகே, இதுவும் ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். புதிய உரைநடை ராமலிங்கனார், மணிக்கொடி காலம் PS ராமையா. 83 பாரதி காலமும் கருத்தும் சிதம்பர ரகுநாதன். ஒரு காவிரியை போல் லட்சுமி திரிபுர சுந்தரி. 85 கம்பன் ஒரு புதிய பார்வை ஆசா ஞான சம்பந்தம். 86 இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் கானா சுப்பிரமணியன். 87 முதலில் இரவு வரும் ஆதவன். ஓகே, இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாழும் வள்ளுவம் வாசை குழந்தைசாமி. சிந்தா நதி லாசா சாமி ராமாமிர்தம். வேரில் பழுத்த பலா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா, வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம். கோபல்ல கிராமத்து மக்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கி ராஜநாராயணன். குற்றால குறவஞ்சி கோவி மணிசேகரன். காதுகள் M வெங்கட்ராமன் 1994. புது தரிசனங்கள் பொன்னீலன். ஓகே, அடுத்து 1995 வானம் வசப்படும் பிரபஞ்சன். இதுமாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். விசாரணை கமிஷன் கந்தசாமி. ஆலாபனை அப்துல் ரஹ்மான். அதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆலாபனை. விமர்சனங்கள் மதிப்புரை பேட்டிகள் தி சிவசங்கரன். சுதந்திர தாகம் சி சுசெல்லப்பா. ஓகே, சுதந்திர தாகம் சி சுசெல்லப்பா ரொம்ப முக்கியமான பர்சன். அவர் எழுதின நூல் தான் வாடிவாசல். ஓகே, ரொம்ப முக்கியமான நூல் வாடிவாசல். படம்லாம் வந்துச்சுல இவரோட சூர்யாவோடது. ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம். கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து அவர்களோடது. வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் அன்பனோடது. கல்மரம் திலகவதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா முகமது மேத்தா. இலையுது காலம் நீல பத்மநாபன் 2007 வாங்கினது. மின்சாரப்பூ மேலாண்மை பொன்சாமி. இதுமாரி ரிப்பீட்டட் கொஸ்டின். கையொப்பம் புவியரசு. அடுத்து பாருங்க 2010 சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். காவல் கோட்டம் சு வெங்கடேசன். தோப்பில் முகமது தோல் வந்து டேனியல் செல்வராஜ். கொற்கை இப்போ ரீசெண்டாக கேட்டது. கொற்கை வந்து ஜோடி க்ரூஸ். ஆமாவா? எஸ். அங்காடி பூமணி. பூமொழி எழுதின முக்கியமான இன்னொரு நாவல் வெக்கைங்கிறது அவரோடது தான், பூமணியோடது. அதுமாதிரி காவல் கோட்டம் தாண்டி சு வெங்கடேசனோடது வேல்பாரி. ரொம்ப ஒரு அருமையான நாவல். எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு படிங்க. வேல்பாரிங்கிற நாவல் ஒரு அருமையான நாவல். பிப்ரவரி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயமாக படிங்க, ஒரு அருமையான நாவல். ஓகே, அடுத்து இலக்கிய சுவடுகள் மாதவன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஒரு சிறு இசை வண்ணதாசன். காந்தல் நாட்கள் இன்குலாப். சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன். சூல் சோ தர்மன். ஓகே, சூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூல் சோ தர்மன். அப்போ செல்லாத பணம் இமயமோடது. 21 அம்பை. ஓகே, எழுத்தாளர் அம்பை எழுதினது. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. 2023 நீர்வழி படுவும் ராஜசேகரன். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு புறநானூற்று பாடல் அது, நீர்வழி படுவுங்கிறது. அது ராஜசேகரன் அவருடைய அந்த இசை வாசிக்கிறவங்களுடைய அவலத்தை பற்றி பேசியிருப்பார். குடிநாவிதர் சொல்லுவாங்க. காலாபாணி ராஜேந்திரன். ஓகே, ரெண்டுமே மாறி இருக்கு. ஆக்சுவலாக 2023 அப்புறம் தான் 22 வந்திருக்கணும். 2024 இப்போ வாங்கினது திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். ரொம்ப முக்கியமானது. இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குங்க, கரண்ட் அஃபேர்ல வந்திருக்கு. வஉசி பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு இந்த வருஷம் 2024 சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக ஒரு ஆய்வு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது இந்த திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. இந்த இதுதான். ஏன்னா 1908 நம்மளோட திருநெல்வேலி எழுச்சி நடந்திருக்குமா, திருநெல்வேலி கழகம்லாம் கிளாஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நூலோட ஆராய்ச்சி கட்டுரை தான் இது, ஆய்வு நூல். முதல் முறையாக ஆய்வு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யாரு? ஆரா வெங்கடாச்சலபதி. ஓகே, அவர் வாங்கியிருக்கார். ஓகேவா? எஸ். இதோட நம்மளுடைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது, ஓவர் ஆகுது. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க. நம்ம ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.